சொல்லு விஜி, உன் மனசுல இப்ப அதானே ஓடிட்டு இருக்கு. ஆமாமா, நீ சொல்றதுதான் என் மனசுல ஓடிட்டு இருக்கு. எப்படி என்னால நினைக்காம இருக்க முடியும்? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நான் என் புள்ளையதான் நினைச்சிட்டு இருக்கேன். அவன் இப்ப உயிரோட இருந்திருந்தா கவின் மாதிரி தான் இருந்திருப்பான். இந்த மாதிரி தானே சேட்டை பண்ணிருப்பான். இந்த மாதிரி தான் கோச்சிட்டு இருந்திருப்பான். என் கூட நிலா கூட உட்காந்து சாப்பிட்டிருப்பான். ஆனா அந்த பாக்கியத்தை தான் கடவுள் எனக்கு கொடுக்கலம்மா. அநியாயமா என் குழந்தைய என்கிட்ட இருந்து பறிச்சுட்டானே அந்த பாலா போன கடவுள். நான் யாருக்கு என்னமா பாவம் பண்ண? மணிமணியா 2 குழந்தைய கடவுள் எனக்கு கொடுத்துட்டு நல்லபடியா பிறக்கவும் வச்சுட்டு கடைசியில ஒண்ணு மட்டும் என்கிட்ட கொடுத்துட்டு இன்னொன்னு அந்த கடவுள் தூக்கிட்டு போயிட்டானேம்மா. என் புள்ள எனக்கு திரும்ப கிடைப்பானா? மாட்டான், நிச்சயமா கிடைக்க மாட்டான். இந்த மாதிரி அடுத்தவங்க புள்ளைய தான் புள்ளையா நினைச்சுனா ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்கலாம். அதுதான் என் விதி. விஜி, மனசுக்கு கஷ்டமா இருக்குமா? பாயில்லா குழந்தை, பிஞ்சு குழந்தை அநியாயமா நான் தாரவாத்து கொடுத்துட்டேன். அதை நினைக்கும் போதெல்லாம் என்னால ஒரு ராத்திரி கூட நிம்மதியா தூங்க முடியலமா. பகல்ல நிலாவை பார்த்துட்டு அப்படியே நான் சந்தோஷமா இருக்கிற மாதிரி போயிடுறேன். ஆனா ராத்திரி என் நெஞ்சு போட்டு அழுத்துற மாதிரி ஒரு வலிமா. என்னை ஏமா சாமி கிட்ட விட்டேன்னு சொல்லி என் குழந்தை கேக்குற மாதிரி எனக்கு ஒரு பிரம்மமா. எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறமா பேசி என்னமா பிரயோஜனம்? கவினை பார்க்கும் போதெல்லாம் உண்மையிலேயே எனக்கு இறந்து போன என் புள்ளதாமா ஞாபகத்துக்கு வரும். அதனாலே என்னமோ தெரியலமா, அவன்கிட்ட நான் ரொம்ப அட்டாச் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் வருது. என்ன இருந்தாலும் அவன் வேற விட்டு குழந்தை தானே. மொத்த பாசத்தையும் அவன் மேல வச்சிட முடியாதுல. இருந்தாலும் எனக்கு அது ஒரு அல்ப ஆசை. விஜி, நான் உனக்கு கேப்பேன், அதுக்கு நீ பதில் சொல்லு. ஒருவேளை கடவுள் ஏதோ ஒரு மந்திர தந்திரம் பண்ணி நீ தவற விட்ட அந்த ஆண் குழந்தைய திருப்பி உன்கிட்டே கொண்டு வந்து கொடுத்தா நீ என்ன பண்ணுவ? பைத்தியத்தனமா பேசாதமா. நடக்கிறத பேசு, நடக்காதத பேசி என்ன வெறுப்பேத்திட்டு இருக்காத. இல்ல விஜி, நான் ஒரு பேச்சுக்கு தான் கேக்குறேன். திரும்பவும் உன் ஆண் குழந்தை உன்னை தேடி வந்தா நீ என்ன பண்ணுவ? இந்த முட்டாள்தனமான கேள்வியா இருந்தாலும் அதுக்கு எனக்கு ஒரே பதில் தான். என் புள்ள என்ன தேடி வந்தா நான் அவனை கட்டி அணைச்சுப்பேன். இதுக்கப்புறம் அவனை அரவணைப்புல இருந்து விடவே மாட்டேன். அப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா இந்த உலகத்திலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமான மனுஷியா இந்த விஜி தாமா இருப்பா. விஜி, அதுக்கப்புறம் நான் என் குழந்தைய பொத்தி பொத்தி பாதுகாப்பா வளர்ப்பேன். அவன் என்ன சொன்னாலும் நான் வாங்கி கொடுப்பேன். நிலா ஒரு கண்ணுனா அவன் இன்னொரு கண்ணுன்னு சொல்லுவேன். நான் ரொம்ப ரொம்ப ஆனந்தத்தோட எல்லைக்கே போயிருவேமா. ஆனா என்ன, சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றேன். இதெல்லாம் நடந்துருமா என்ன? இதுதான் விஜய் எனக்கு வேணும். கவினுக்கு நீ தான் அவனோட அம்மான்னு தெரிஞ்சதும் அவன் உன்கிட்ட அம்மா நீயும் அப்பா ஒன்னு சேரணும்னு அவன் கேட்பான். அப்படி கேட்கும்போது நீ அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். கூடிய சீக்கிரத்திலே நான் நினைச்சது எல்லாமே நடக்கும்.